أشهد أن لا إله إلا الله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களா, ரமலான் மாதத்தை அடைவதற்கு முன்னாடி நாம அடிப்படையிலேயே தெரிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகள் இருக்கிறது. அந்த செய்திகளை கட்டாயமாக நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டோம்னா, மற்ற மாதங்கள்ல நாம செய்யக்கூடிய நன்மைகளை விட, மற்ற மாதங்கள்ல நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை விட ரமலான் மாதத்துல அதிகமான நன்மைகளை நாம செய்வோம். அல்லாஹ்விற்கு பொருத்தமான அதிகமான வணக்க வழிபாடுகளை நாம செய்வோம். அப்ப அந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ரமலான் மாதத்துல நாம செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு நாளைக்கு மறுமையில நிறைவான நற்கூலிகளை நமக்கு அல்லாஹு தர வேண்டும் என்றால், இந்த நான்கு அடிப்படையான விஷயங்கள் இருக்கிறது. அந்த 4 அடிப்படையான விஷயங்களை கட்டாயமாக நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மற்ற மாதங்கள்ல அதிகமான நன்மைகளை நாம செய்வோம். ஆனா ரமலானுடைய மாதம் இருக்குது பாருங்க, அந்த மாதத்துல இன்னும் அதிகமாக நாம செய்வோம். அப்படித்தானே இல்லையா? மற்ற மாதங்கள்ல சுன்னத்தான தொழுகைகள், அதுல நாம கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருப்போம். ஆனா ரமலான் மாதம் வந்துட்டோம்னா சுன்னத்தான வணக்க வழிபாடுகளை அதிகமாக நாம செய்வோம். அதே மாதிரி கடமையாக்கப்பட்ட தொழுகைகள், அந்த கடமையாக்கப்பட்ட தொழுகைகளை பேணுதலாக முதல் ரக்காயத்துல அல்லாஹ்வுடைய வீட்டுல ஜமாத்தாக நாம தொழுவோம். அதே மாதிரி திருமறை குர்ஆனை அதிகமாக படிப்போம். மற்ற மாதங்கள்ல திருமறை குர்ஆனை படிப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள், நேரங்கள் நம்ம ஈஸியா நாம சொல்லிடுவோம். என்னது, மற்ற மாதங்கள்ல திருமறை குர்ஆனை படிப்பதற்கு உண்டான நேரம் கிடைக்கலங்க, சூழ்நிலை ஒத்து வரலங்க அப்படின்னு சொல்லி போட்டு சாதாரணமா நாம சொல்லிக்கிறோம். அதனுடைய கடுமை என்ன என்பதை மறுமையில தாம தெரிந்து கொள்ள முடியும். எதை? திருமறை குர்ஆனை படிக்க முடியல, திருமறை குர்ஆனை சிந்திக்க முடியல, திருமறை குர்ஆனை எங்களால எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி போட்டு இந்த உலகத்துல சாதாரணமா கடந்து போறோம் பாருங்களா. இதனுடைய கடுமை என்ன அப்படிங்கிறது நாளைக்கு மரணத்திற்கு பின்னாடி வரக்கூடிய மறுமையில தான் புரிந்து கொள்ள முடியும். இங்க தபலீக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, குர்ஆனை படியுங்க தொழுங்க அப்படின்னு சொல்லி போட்டு தபலீகை எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நாம அப்படியே கேட்டும் கேட்காமலேயும் போய்கிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அப்ப மற்ற மாதங்கள்ல திருமறை குர்ஆனை படிப்பதற்கு நமக்கு நேரம் ஒத்துக்கிறதோ வரவில்லையோ, ரமலானுடைய மாதத்துல என்ன செய்வோம், திருமறை குர்ஆனை படிப்பதற்கு அதிகமாக முயற்சி பண்ணுவோம். பள்ளிவாசல்ல உட்காந்து, வீட்டுல உட்காந்து எடுத்து படிப்போம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, ரமலானுடைய மாதத்துல சஹருடைய நேரம் சொல்லி போட்டு ஒரு நேரத்தை நாம கட்டாயமாட்டு அடைவோம். சஹருடைய நேரத்தை மற்ற நாட்கள்ல நாம அந்த நேரத்தை அடைகிறோமா இல்லையான்னு சொல்லி போட்டு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா ரமலான் மாதம் சொல்லி போட்டு வந்துட்டோம்னா சஹருடைய நேரத்தை கட்டாயமாட்டு நாம் இதை செய்வோம், அடைய இருக்கிறோம். அப்ப அந்த சஹருடைய நேரத்துல நாம செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள், அதே மாதிரி சஹருடைய நேரத்துல நாம செய்யக்கூடிய பாவ மன்னிப்புகள், ரமலானுடைய மாதத்துல அதிகமாக திக்ரு செய்கிறோம், அதிகமாக தான தர்மங்கள் செய்கிறோம். அப்படி தினமே இல்லையா? மற்ற மாதங்கள்ல ஏழைகளுக்கு எடுத்து கொடுப்பதை விட ரமலானுடைய மாதத்துல ஏழைகளுக்கு என்ன செய்வோம், தாராளமாக அள்ளி எடுத்து கொடுப்போம். அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு வருவோம். யாராவது ஒரு ஏழை பாளைகள் வந்துட்டோம்னா, அல்லாஹ்வுடைய வீட்டிற்காக வேண்டி யாராவது கட்டுமான பணிக்காக வேண்டி வந்துட்டோம்னா கண்டும் காணாம என்ன செய்வோம், எடுத்து கொடுத்து விடுவோம். சுருக்கமாக விளங்க வேண்டும் என்றால், ரமலானுடைய மாதத்துல நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ரமலான் அல்லாத மற்ற நாட்கள்ல நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை, வணக்க வழிபாடுன்னு சொன்ன உடனே பிரம்மாண்டமான வணக்க வழிபாடு அப்படி புரிஞ்சிடக்கூடாது. சின்ன வணக்கமாக இருந்தாலும் சரிமா, சாதாரணமா உட்கார்ந்துக்கிட்டு சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சின்ன கலிமாவை சொல்றோம். சாதாரணமாக உட்கார்ந்துக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சின்ன வார்த்தையை நாம சொல்லுகிறோம். இந்த சுபஹானல்லாஹ்வை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கு நன்மை நமக்கு தர வேண்டும் என்றால், அல்ஹம்துலில்லாஹ் இந்த கலிமாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கு நிறைவான நன்மைகளை மறுமையில நமக்கு அல்லாஹ் தர வேண்டும் என்றால், ஒரு 4 அடிப்படையான விஷயங்கள் இருக்கிறது. இந்த 4 அடிப்படை விஷயங்களை உள்வாங்கி கொண்டு அதன் பிரகாரம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்து கொண்டால்தான் மறுமையில வெற்றி பெற முடியும். இந்த செய்தி சாதாரண செய்தி கிடையாதுமா.
இந்த செய்தியை உள்வாங்கிக்கிடணும். எந்த செய்தியை? ஒரு வணக்க வழிபாடுகளை செய்ய போகிறோம். அந்த வணக்க வழிபாடை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நாளைக்கு அவனை சந்திக்க இருக்கிறோம் தானே. நாளைக்கு மறுமையில நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன் நேருக்கு நேராக நாம் அவனை சந்திக்க இருக்கிறோம். அந்த அல்லாஹ்வும் நம்மிடத்துல பேச இருக்கிறான். நம்முடைய செயல்பாடுகளை பற்றி அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, லேச பைனஹு வ பைனல்லாஹி துர்ஜுமான். அடியான் அல்லாஹ்விடத்திலே பேசுவான், அல்லாஹு அடியான் இடத்திலே பேசுவான். இந்த ரெண்டு பேரும் பேசும் பொழுது லேச பைனஹு வ பைனல்லாஹி துர்ஜுமான், அல்லாஹ்வுடைய பேச்சை அடியானுக்கு மொழிபெயர்ப்பு செய்வதற்கும் அடியானுடைய பேச்சை அல்லாஹ்விற்கு மொழிபெயர்ப்பு செய்வதற்கும் யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. யார் சொல்ற? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அடியார்களாக இருக்கக்கூடிய நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அதனுடைய வெகுமதி, அதனுடைய பரிசு நாளைக்கு மறுமையில அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்றால் ஒரு 4 அடிப்படை விஷயங்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த 4 விஷயங்களை கட்டாயமாக பின்பற்றி ஆக வேண்டும். அந்த 4 விஷயங்கள்ல நாம கவனமாக இருக்க வேண்டும். அந்த 4 விஷயங்கள்ல 3 விஷயம் இருக்குது, ஒரு விஷயம் இல்ல, அந்த நன்மையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு விஷயம் இருக்குது, 3 விஷயங்கள் இல்ல. இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ? அப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த மெசேஜ் சாதாரண மெசேஜ் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் மரணம் அடைய போகிறோம். எதுக்குமா நாம பள்ளிவாசல் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? எதுமா கட்டாய கடமை வணக்க வழிபாடுகளை எதுக்கு நாம செய்ய வருகிறோம்? சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நடந்து உட்கார்ந்து பள்ளிவாசல்ல உட்கார்ந்து முதல் சஃப்ல உட்கார்ந்துகிட்டு கடமையாக்கப்பட்ட தொழுகைகளை தொழுகிறோம், ஜும்மா தொழுகைக்கு வேண்டி வருகிறோம். இது எல்லாம் ஏன் நாம மெனக்கிட்டு வருகிறோம்? நாளைக்கு மறுமையில ஜெயிக்க வேண்டும். மரணத்திற்கு பின்னாடி நம்மளை அல்லாஹ் இப்படியே திரும்ப எழுப்ப இருக்கிறான். அப்படி எழுப்புகிற பொழுது அல்லாஹ் நமக்கு நம்முடைய செயல்பாடுகளை பற்றி விசாரிப்பான். அதற்கு நிறைவான கூலிகளை நாம வாங்க வேண்டும். இதுக்குதான் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ்விற்காக வேண்டி நிறைய சிரமங்களை ஏன் தாங்கிக் கொள்கிறோம்? மறுமையை நம்பி போட்டோம். அல்லாஹ்விற்காக வேண்டி நிறைய சிரமங்களை ஏன் நாம தாங்குகிறோம்? அல்லாஹ்விற்காக வேண்டி நிறைய கஷ்டங்களை நாம ஏன் தாங்குகிறோம்? பாருங்க, ரமலானுடைய மாதத்துல நம்மளுடைய சொந்த உழைப்பின் மூலமாக உருவாக்கப்பட்ட சொத்துக்களை எடுத்து ஏழைகளுக்கு நாம கொடுக்கிறோம். ஏன் கொடுக்கிறோம்? 5-10 கொடுக்கிறோமா? இல்ல, பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கிறோம். இப்படி எதுக்கு நாம கொடுக்கிறோம்? மறுமையில அல்லாஹ்வை நான் சந்திக்க இருக்கிறேன். மறுமையில அல்லாஹ்விடத்துல இதற்குண்டான வெகுமதியை நான் வாங்க, இந்த நம்பிக்கையில தான் நாம கொடுக்கிறோம். அப்ப அந்த 4 அடிப்படைகளை என்ன செய்து கொள்ள வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னாடி சூரத்துல் ஃபுர்கான் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு அத்தியாயம் இருக்குது. அந்த அத்தியாயத்துல ஒரு வசனத்தினுடைய மொழிபெயர்ப்பை உங்களுக்கு நான் உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். அந்த வசனம் நம்மிடத்துல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும், அந்த வசனம் நம்மிடத்துல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்பதை நாம புரிந்து கொள்வோம். என்ன வசனம்? وَقَدِمْنَا إِلَى مَا عَمِلُوا مِنْ عَمَلٍ فَجَعَلْنَاهُ هَبَاءً مَنْثُورًا. அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனம் எதுல வருது? சூரத்துல் ஃபுர்கானினுடைய ஒரு ஆரம்ப பகுதியில வரக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? وَقَدِمْنَا, நாம் பார்ப்போம். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்லுகிறான். وَقَدِمْنَا, நாம் பார்ப்போம். إِلَى مَا عَمِلُوا مِنْ عَمَلٍ, என்னுடைய அடியார்கள் என்னென்ன நன்மையான காரியங்களை செய்தார்களோ அவைகள் அனைத்தையும் நாம் பார்ப்போம். பள்ளிக்கூடம் படிக்கிறோம் தானே. இந்த பள்ளிக்கூட படிப்புல ஹோம் ஒர்க்குன்னு சொல்லி போட்டு என்ன செய்வாங்க? பள்ளிக்கூடத்துல கொடுத்து விடுவாங்க. நாம என்ன பண்ணுவோம்? நோட்டுல உட்கார்ந்து ஹோம் ஒர்க்கை பண்ணி போட்டு மறுநாள் காலையில பள்ளிக்கூட ஆசிரியர்கள் நம்ம நோட்டை செக் பண்ணுவதற்காண்டி டேபிளுக்கு மேல கொண்டு போய் வைக்கிறோம் பாருங்க. இப்படி எடுத்து பாக்குறாங்க பாருங்க. இந்த ஸ்டில்ல மனசிலாக்கிடுங்க. எந்த ஸ்டில்லு? ஒரு ஒர்க்கு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு கம்பெனியுடைய மேனேஜரு, ஒரு கம்பெனியுடைய பெரிய ஆபீசரு, அவர் என்ன பண்ணாரு? இந்த மாசம் உன்னுடைய டார்கெட் இதுதான், இதை பண்ணிட்டு வான்னு சொல்லி போட்டு கொடுக்குறாங்க. மாசம் எண்டுல கொண்டு போய் சீட்டை கொண்டு போய் கொடுக்குறோம். இந்த டார்கெட்டை இவன் அடைஞ்சானா அடையலையா பாக்குறாங்களா இல்லையா? அடைஞ்சதற்கு பின்னாடிதான் சேலரி சம்பந்தமாட்ட அழகா எடுத்து கொடுக்குறாங்க. அந்த டார்கெட் அடையவில்லை என்ன சத்தம் போடுறாங்களா இல்லையா? ஒரு மாத சம்பளத்தை கையில கொடுக்கக்கூடிய ஒரு மேனேஜருக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குதுன்னா, நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன், நம்மளை பரிபாலித்தவன், உடல் ஆரோக்கியத்தை தந்தவன், பொருளாதார விசாலத்தை தந்தவன், எல்லாவற்றையும் தந்தவன் தந்து போட்டு நீ என்ன நல்ல அமல் செய்யற இதைத்தாம பாக்குறான். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவனுடைய கேரக்டர் என்ன? யாருக்கும் எதையும் தராமலா இருக்க மாட்டான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹு,
இன்னல் இன்சான லலூமுன் கஃபார். என்ன சொல்றேன்? நீங்க உங்க ரப்பிட்ட எதையெல்லாம் கேட்டீர்களோ நீங்கள் கேட்டதையும் அல்லாஹ் தந்திருக்கிறார். அலைக்கும் லாஹிரத்தன் பாத்தினா, நீங்க கேட்ட அருள்கொடைகளை உங்க உடம்புக்கு வெளியிலையும் அல்லாஹ் தந்திருக்கிறார், உங்க உடம்புக்கு உள்ளாரையும் அல்லாஹ் தந்திருக்கிறார். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னதுமா? அல்லாஹு நீங்கள் எதையெல்லாம் கேட்டீர்களோ அதை தந்திருக்கிறார். பிள்ளை செல்வம் கேட்டீங்களா? தந்திருக்கிறார். அந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு சம்பந்தமா கேட்டீங்களா? தந்திருக்கிறார். நீங்கள் கேட்டதையும் அல்லாஹ் தந்திருக்கிறார். நீங்கள் கேட்டதையும் தந்திருக்கிறார். கேட்காததையும் அல்லாஹ் தந்திருக்கிறார். கேட்காததையும் அல்லாஹ் தந்திருக்கிறார். உங்களுடைய உடம்புக்கு வெளியிலேயும் தந்திருக்கிறார். வீடு, வாசல், மனைவி, மக்கள், சொத்து, சோகம் உடம்புக்கு வெளியிலேயும் தந்திருக்கிறார். உடம்புக்கு உள்ளேயும் தந்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். உடம்பினுடைய உறுப்புகளை நாம யாராவது கேட்டு வாங்கி இருக்கிறோமா அல்லாஹ்விடத்துல? உடம்பினுடைய உறுப்புகளை அல்லாஹ்விடத்துல, இறைவா 2 கண்ணு கொடு இறைவா, அந்த கண்ணுக்கு மேலால புருவ முடிய கொடு இறைவா, அந்த கண்ணினுடைய டோராக இருக்கக்கூடிய அதுக்கு ரோமத்தை கொடு இறைவா, கேட்டு வாங்கி இருக்கிறோமா? அவனா தந்திருக்கிறான். அவனா தந்திருக்கிறான். லங்ஸ் இருக்குது இல்லையாமா? அந்த லங்ஸ்ல இருக்கக்கூடிய லேயர்கள் இருக்குது பாருங்க. நாம யாராவது கேட்டோமா? அந்த லேயருக்குள்ள வாட்டர்களை வச்சிருக்காங்க, லிக்விட் மாடல்ல கேட்டோமா? அல்லாஹுவா தந்திருக்கிறான். அல்லாஹுவா அதுதான் அல்லாஹ் சொன்ன. எப்படி சொல்றான்? எப்பா, நீ கேட்டதையும் நான் உனக்கு நான் தந்திருக்கிறேன். லாகிரத்தன் பாத்தினா, உனக்கு வெளியிலையும் நான் தந்திருக்கிறேன், உன் உடம்புக்கு உள்ளாலையும் நான் தந்திருக்கிறேன். தந்து போட்டு என்னமா எதிர்பார்க்கிறேன்? அல்லாஹு தந்தான். அல்லாஹு நிறைய அருட்கொடைகளை நமக்கு தந்திருக்கிறான். தந்த ரப்புல் ஆலமீன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? தபாரக அல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லதி, அந்த அல்லாஹ் யாரு தெரியுமா? தபாரக அல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லதி, அந்த அல்லாஹ் யாரு தெரியுமா? ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, உங்களுக்கு மரணத்தையும் அவன் தான் படைத்திருக்கிறான். எத்தனை நாள் இருக்க போறோம் இந்த உலகத்துல? எத்தனை நாளைக்கு இருக்க போறோம்? அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள்ல இந்த உம்மத்து கவனக்குறைவாக இருப்பதை ஒவ்வொரு வார ஜும்மால நாம பார்க்கலாம். அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்கம், இதை இன்னொரு தடவை அழுத்தமாட்டு நான் சொல்றேன். அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை எஜமான், அடிமை, இந்த அடிமை அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு ரொம்ப தூரம் உட்கார்ந்து ஆய்வு பண்ண வேண்டாம். ஒரு வார ஜும்மாவை எதிர்பார்த்தா போதும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, உனக்கு மரணத்தை நான் படைத்திருக்கிறேன். யாரும் அந்த பூமிக்கு மேல நிரந்தரமா இருக்க போறாங்க? யார் இருக்க போறா? இந்த பூமிக்கு மேலான நிரந்தரமாக யார் இருக்கிறாங்க? திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வமா ஜஅல்னா லி பஷரின் மின் கப்லிகல் குல்த அஃபயின் மித்த ஃபஹுமுல் ஹாலிதூன். நபியே, இந்த பூமி பந்துக்கு மேலால யாருக்குமே நாம நிரந்தரத்தை வைக்கவே இல்லை. நிரந்தரமா சொத்து கூட இருக்கிறாங்களா? நிரந்தரமா சொத்து கூட இருக்கிறாங்களா? நிரந்தரமா அந்த பூமியில இருக்கிறாங்களா ஆரோக்கியமா? யாருக்குமே கிடையாது. அஃபயின் மித்த, நபிய நீர் மரணம் அடைந்து விட்டால் அவர்கள் இந்த பூமியில நிரந்தரமா தங்க போறாங்களா? அப்ப எல்லாம் இந்த பூமியை காலி பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதைத்தான் அல்லாஹ் சொல்றேன். எப்படி சொல்றான்? மரணத்தை நான் படைத்திருக்கிறேன். வல் ஹயாத்த, மரணத்திற்கு பின்னாடி திரும்ப எழுப்பப்படுவதையும் நான் படைத்திருக்கிறேன். இந்த ரெண்டையும் எதற்கு படைத்திருக்கிறான்? அப்படி போற போக்குல படைச்சு வச்சிருக்கிறான. மரணத்தையும் படைத்திருக்கிறான். மரணத்திற்கு பின்னாடி மண்ணோடு மண்ணாக மக்கியதற்கு பிறகு திரும்ப அப்படியே எழுப்பப்படுறோம் பாருங்க, இதையும் அவன் தான் படைத்திருக்கிறான். எதற்கு படைத்திருக்கிறான்? லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அழகான நன்மையான காரியங்களை செய்பவர்கள் யார் என்பதை நாம் சோதிப்பதற்காக வேண்டி இந்த ரெண்டையும் படைத்திருக்கிறோம். எந்த ரெண்டையும்? நின்னுகிட்டு பேசிக்கிட்டு நிக்கிற நிரந்தரமா இருக்க போறன இல்ல. 48 வருடம், 50 வருடம், 80 வருடம், 90 வருடம், 95 வருடம் அள்ளி வள்ளி முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்? நீ என்ன நன்மையான காரியத்தை செஞ்ச? அந்த நன்மையான காரியத்தை அழகா செஞ்சியா, அதிகமா செஞ்சியா? விஷயம் அதுதாமா. அதிகமா செய்யறது மேட்டர் கிடையாதுமா. அதிகமாக நின்று 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 தொழுவது பெரிய மேட்டரா? இல்ல. அந்த தொழுகையை அழகாக செஞ்சியா? நோட்ல கிறுக்கிறது மேட்டர் கிடையாது. என் நோட்டு, என் பேனா, என் பென்சில் கிறுக்கிறது மேட்டர் கிடையாது. அழகாக எழுதணும், அதான் மேட்டர். அல்ல என்னமா சொல்ற? லியப்லுவக்கும் ஐயுக்கும்,
அஹ்ஸனு அமலன், உங்கள நன்மையான காரியங்களை அழகாக செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டிதான் மௌத்தை நான் படைச்சிருக்கிறேன், ஹயாத்தையும் நான் படைத்திருக்கிறேன். அப்ப நன்மையான காரியங்களை அழகாக நாம செய்ய வேண்டும் என்றால் இந்த 4 அடிப்படைகள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான் சூரா ஃபுர்கான்ல, வகதிம்னா, நாம பார்ப்போம், நாம பார்ப்போம். இந்த வசனத்தை உள்வாங்குங்க. வரக்கூடிய ரமலானுடைய மாதம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் எல்லா நற்பாக்கியங்களையும் அல்லாஹ் தந்து அந்த மாதத்தை நாம எல்லோரையும் அடைய செய்யணும். அந்த மாதத்தை அடைகிற பொழுது நன்மையான காரியங்களை அதிகமாக நாம செய்ய இருக்கிறோம். எப்படி செய்யணும்? அல்லாஹ் எப்படி சொல்றான்? வகதிம்னா, நீங்க நன்மையான காரியங்களை செஞ்சிருப்பீங்களா? எட்டதானே வருவீங்க. அந்த நன்மையான காரியங்களை நாம் பார்ப்போம், நாம் பார்ப்போம், நாம் பார்ப்போம் சொன்னாலே நம்ம உள்ள நடுங்கணுமா? நான் செய்த நன்மையான காரியம் 2 ரக்காத்து தொழுகிறேன், 2 ரக்காத்து நான் தொழுதுட்டோம்னா இந்த தொழுகையை அல்லாஹ் பார்ப்பான். அப்ப அந்த தொழுகையை எப்படி வச்சிருக்கணும்? நான் நோன்பு வைக்கிறேன், அந்த நோன்பை அல்லாஹ் பார்ப்பான். மறுமையில அப்படியே எழுப்பி உட்கார வச்சு அடியானுடைய நோன்பை அல்லாஹ் பார்ப்பான். அடியானும் இருக்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அடியானும் பக்கத்துல இருக்கிறான். அவனுடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், நான் பார்ப்பேன். அவனுடைய நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், நான் பார்ப்பேன். குர்ஆன் ஓதுறோம் இல்லையா? இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய மொழி. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய மொழி, அல்லாஹ்வுடைய மொழி, கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய பேச்சு. அந்த குர்ஆனை நீ எப்படி படித்த என்பதை உட்காரு, நானும் பார்ப்பேன், நீனும் பார்க்கணும். அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான்? வகதிம்னா, நாம் பார்ப்போம். எதை பார்ப்போம்? இலம அமிலு மின் அமலின், அவர்கள் என்னென்ன நன்மையான தீமையை பார்க்க வேண்டிய தேவை கிடையாது இல்லையாமா? அது நஜீஸ், அதை யாராவது பார்த்துட்டு இருப்பாங்களா? அது அசுத்தம், அசுத்தத்தை உட்கார்ந்துட்டு யாராவது ரசிச்சுட்டு இருப்பாங்களா? தீமைகளை பார்க்க வேண்டிய தேவை கிடையாது, அது தீமை, அது சப்ஜெக்ட், அதை பத்தி விசாரிக்கவே மாட்டான். தீமைன்னு தெரிஞ்சாலே முடிஞ்சு போச்சு. நன்மையைத்தான் இப்ப விசாரிக்கப்படும், நன்மையைத்தான் நல்லா பார்ப்பான். பார்த்துட்டோம்னா ஃபஜஅல்னாஹு ஹபாஅன் மன்சூரா, செய்யப்பட்ட அந்த நன்மைகளை பரப்பப்பட்ட தூசிகளாக நாம் ஆக்கிவிடும். தூக்கிட்டு போடா அப்படிங்கிற எப்படி இருக்கும்? மறுமையில படைத்த ரப்புல் ஆலமீன்ட்ட நம்முடைய நன்மையான காரியங்களை வைக்கும் பொழுது படைத்த ரப்ப அந்த நன்மையை செக் பண்றான். செக் பண்ணிட்டு இப்படி தட்டி விட்டுட்டோம்னா ஃபஜஅல்னாஹு, அந்த நன்மைகளை நாம் வைப்போம். எப்படி வைப்போம்? ஹபாஅன் மன்சூரா, பரப்பப்பட்ட தூசிகளாக நாம் ஆக்கி விடுவோம். பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு நோட்டை கொண்டு போய் டேபிள்ல அடிக்க வச்சோம்னா அந்த பள்ளிக்கூட வாத்தியார் பார்த்துட்டு தட்டி விட்டு எரிஞ்சோம்னா எப்படி இருக்கும் மாணவனுக்கு? ஒரு பெரிய கம்பெனி ஓனர் உங்களோட டார்கெட் சீட்டை கொண்டு போய் கொடுக்குறீங்க, பார்க்க தூக்கிட்டு போட மூஞ்சில் அடிச்சா எப்படி இருக்கும்? படைத்த ரப்புல் ஆலமீன் நாம செய்த நன்மைகளை இப்படி விட்டு எரிஞ்சிட்டோம்னா நம்ம நிலைமை எதுக்காகிறது? எனவேதான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன பண்றாங்க? நீ செய்த நன்மையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹு நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த 4 அடிப்படைகள் அஸ்திவாரம். பாட்டம் இல்லாத பக்கெட்ல தண்ணி பிடிக்க முடியுமா? பக்கெட், அந்த பக்கெட்டுக்கு பாட்டம் இல்ல, அடிவாரம் இல்ல, அந்த பக்கெட்ல தண்ணி பிடிக்க முடியுமா? தண்ணி நிக்குமா? நிக்காது. இந்த 4 அடிப்படைகள் இல்லாம என்ன நன்மையை செஞ்சாலும் சரி அந்த நன்மை நிக்காது, வேஸ்ட். எனவேதான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்றாங்க? இந்த உம்மத்து மறுமையில ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம செய்யக்கூடிய நன்மைகளை ஏற்றுக்கொள்வதற்குண்டான அந்த 4 அடிப்படைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த 4 அடிப்படைகள்ல முதல் அடிப்படை என்னது? ஈமான். 2வது அடிப்படை என்னது? இஹ்லாஸ். இஹ்லாஸ், இஹ்லாஸ் என்கிற உள்ள தூய்மை. ஈமான் என்கிற நம்பிக்கை, இஹ்லாஸ் என்கிற உள்ள தூய்மை. 3வது என்னது? அதாவது 3வதாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது நியத், நியத். 4வது என்னது? இத்திபாஉ ரசூல், இத்திபாஉ ரசூல். ஒரு நன்மையை செய்ய போறோம், இந்த நன்மையை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எப்படி செஞ்சு காண்பித்தார்கள் அதன் பிரகாரம் செய்ய. ஒரு நன்மையை நாம செய்ய போறோம்னு வச்சுக்கிடுங்க, இந்த நன்மையை அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி எனக்கு செய்து காமிச்சாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை நேரடியாக பார்த்த சஹாபா பெருமக்கள் அந்த காரியத்தை எப்படி செய்து காண்பித்தார்கள், இது இருக்கணுமா? இந்த 4 அடிப்படைகள். முதல் அடிப்படை ஈமான் என்கிற நம்பிக்கை, 2வது அடிப்படை இஹ்லாஸ் என்கிற உள்ள தூய்மை, 3வது அடிப்படை நியத், இன்னமல் அஅமாலு பின்னியாத், நியத் என்கிற மனதில தோன்றக்கூடிய எண்ணம், 4வது அடிப்படை இத்திபாஉ ரசூல். இந்த 4 அடிப்படைகளும் சரியாக இருந்தால்தான் நாம செய்த நன்மை நாளைக்கு மறுமையில நமக்கு பயனளிக்கும்.
நோன்பு மாதத்தை அடைய போகிறோம். இந்த 4 விஷயங்களை இப்பயுமே நீங்க ட்ரைனிங் பண்ணணும். என்ன செய்யணும்? ஒரு சின்ன அமலை செய்ய போறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. இந்த 4 பேசிக், இந்த பேசிக்ல தான் அந்த அமலை நீங்க செய்யணும். இப்பயுமே ட்ரைனிங் எடுக்கணும், இப்பயுமே எடுக்கணும். இந்த 4 அடிப்படையில முதல் அடிப்படையை பாருங்க, ஈமான் என்கிற நம்பிக்கை. மாஷா அல்லாஹ், நாம முஸ்லிம்களாக இருக்கிறோம், நாம இறை விசுவாசிகளாக இருக்கிறோம். இந்த இறை விசுவாசத்தை, ஈமான் என்கிற நம்பிக்கையை நாம புரிந்து இருக்கிறோமா, புரியாமல் போற போக்குல இருக்கிறோமா, இதை நாம யோசிக்கணுமா? எனது 4 அடிப்படையில முதல் அடிப்படை ஈமான் என்கிற நம்பிக்கை. ஈமான் என்கிற நம்பிக்கை, இந்த நம்பிக்கைய புரிந்து நாம ஏற்றுக்கொண்டோமா அல்லது போற போக்குல நாம ஏற்றுக்கொண்டோமா? புரிந்து நாம ஏற்றுக்கொண்டோமா அல்லது சின்ன பிள்ளையாட்டு இருக்கும் பொழுது மக்தபு மதரசால சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்க, அந்த முறையில நாம ஏற்றுக்கொண்டோமா? இது நாம ஒவ்வொரு நபர்களும் தன்னுடைய ஆட்காட்டி விரலை தன்னுடைய நெஞ்சின் மீது வைத்துக் கொண்டு ஈமான் என்கிற நம்பிக்கையில என்னுடைய நிலை என்ன என்பதை நாமளே பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும். ஈமான் என்கிற நம்பிக்கைன்னு சொன்ன உடனே அந்த நம்பிக்கை நம்மள்ட்ட எப்படி இருக்கணும்? இறைவனை பற்றிய நம்பிக்கை, அதுல நாம பரிபூர்ணமாக ஃபர்ஸ்ட் சோதிக்க வேண்டிய மேட்டர் இருக்காமா? ஈமான் என்கிற இறை நம்பிக்கை, என்னுடைய ரப்பை நான் எப்படி மனமாற ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவனுடைய உலூஹியத்தை நான் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவனுடைய ருபூபியத்தை நான் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய அழகான திருநாமங்கள், அந்த திருநாமங்களை நான் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? அல்லாஹூ அல்லாஹூ இப்படி சொன்னோம்னா நம்ம உள்ளத்துல என்னமா ஓடணும்? அல்லாஹூ என்று சொல்லிவிட்டால் நம்ம உள்ளத்துல என்ன ஓடணும்? அல்லாஹூ என்று சொன்ன உடனே இந்த இஸ்லாமிய உம்மத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுடைய உள்ளத்துல அந்த அல்லாஹுவை பற்றிய செய்தியை தெரிந்து கொள்ளாததுடைய விளைவுதான் கபர் உனக்கு எப்படிமா வந்துச்சு? இப்படிதாமா வந்துச்சு. முன்னோர்களை அடக்கம் செய்து விட்டு புதைத்ததற்கு பிறகு அவங்களுக்கு அனுஷ்டானங்கள் பண்ற மாதிரி ஏன் வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அல்லாஹூ அல்லாஹூ என்ற அந்த வாசகத்தை, அந்த தாத்தை, அந்த படைத்த ரப்புல் ஆலமீனை, அந்த உடம்பை நாம புரியாமலேயே இருக்கிறோம். இதா துக்கிர் அல்லாஹூ வஜிலத்து குலூபுகும், அல்லாஹூ என்று ஒரு மஜ்லிஸ்ல சொல்லப்பட்டால் உள்ளம் நடுங்கணும். நடுங்குதாமா? நான் யாரையும் பத்தி நான் பேசல, என்னைய பத்தியே நான் பேசுறேன். அல்லாஹூ என்று சொல்லப்பட்டால் என் உள்ளம் நடுங்குதாமா? உள்ளம் நடுங்குதா? ஆனா அல்லாஹ் என்னமா சொல்றான்? எப்பா இறை விசுவாசிகளே, அல்லாஹூ என்று உங்களுக்கு மத்தியில சொல்லப்பட்டோம்னா உள்ளம் நடுங்க வேண்டும். அலம் யக்னி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுகும் லிذிக்ரில்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லப்பட்ட உடனே மூமின்களுடைய உள்ளம் நடுங்கணுமே. அந்த நேரம் இன்னும் வரவில்லையா? அல்லாஹ் எப்படி கேட்கிறான் பாருங்க. அல்லாஹ் எப்படிமா கேட்கிறான்? அல்லாஹூ என்று சொல்லிவிட்டால் நடுங்கணும், பயப்படணும். குறைந்தபட்சம் உள்ளம் நடுங்காமல் இருந்தாலும் சரண்டர் ஆகணும். இது அல்லாஹு. ரப்பு ரப்பு சூரத்துல் ஃபாத்திஹா ஓத முடியாம எந்த தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாம இருக்கிறோம்? எந்த தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாமல் இருக்கிறோம்? பெத்த தகப்பனை சந்தூக்குல வச்சுட்டு பள்ளி வாசல்ல ஜனாசா தொழுகை தொழுகிறோம். பெத்த தாய சந்தூக்குல வச்சுட்டு பள்ளி வாசல்ல ஜனாசா தொழுகை தொழுகிறோம். என்னைய வச்சுட்டு என் அப்பன் ஜனாசா தொழுகை தொழுகிறார். என்னைய வச்சுட்டு என் மகன் ஜனாசா தொழுகை தொழுகிறார். அந்த ஜனாசா தொழுகை உட்பட சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம ஓதுறோமா இல்லையா? அந்த ஜனாசா தொழுகையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சூரத்துல் ஃபாத்திஹாவை கட்டாயமாக அந்த தொழுகையில ஓதணுமா இல்லையா? ஓதித்தான் ஆகணும். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் 2 வசனங்கள், முதல் 3 வசனங்கள் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பு என்ற இந்த வாசகம் இருக்குது பாருங்க. இந்த வாசகம் ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் பத்தியில என்ன தாக்கத்தை உண்டாக்கிச்சு? அப்ப அல்லாஹ்வை நம்ப வேண்டும், இறை விசுவாசத்தை நம்ப வேண்டும், அல்லாஹ்வை தன்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஈமானிய நம்பிக்கையில முதல் நம்பிக்கை அல்லாஹூ. ஈமானிய நம்பிக்கையில 2வது நம்பிக்கை அல்லாஹ்வுடைய வானவர்களை நம்ப வேண்டும். நம்பி இருக்கிறோமா? என் பிள்ளைங்களுக்கு வானவர்களை பற்றிய செய்தியை நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன்னா, இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது மலக்குல் மௌத் என்ற வானகர் என்னோடு பேச இருக்கிறார். இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது என்னுடைய பார்வை எங்க வரைக்கும் இருக்கிறதோ அங்கா வரைக்கும் வானவர்களை நான் பார்க்க இருக்கிறேன். என்னைய கொண்டு போய் புதைத்ததற்கு பிறகு என்னை உட்கார வைத்து வானவர்கள் என்னோடு பேச இருக்கிறார்கள். நாளைக்கு மறுமை வானவர்களை முறையாக நம்பிக்கை கொண்டோமா?
வானவர்களை முறையாக நம்பிக்கை கொள்ளாமல் என்ன அமலை செஞ்சாலும் சரி கடாசிருமான் தான். அப்ப ஈமானிய நம்பிக்கையில முதல் நம்பிக்கை படைத்த அல்லாஹுவை நம்புவது, இரண்டாவது நம்பிக்கை வானவர்களை நம்புவது, மூன்றாவது நம்பிக்கை வேதங்களை நம்ப வேண்டும். வேதங்களை நம்ப வேண்டும். திருமறை குர்ஆனை நம்பாமல், திருமறை குர்ஆனை அல்லாஹ்வுடைய பேச்சு என்று நம்பாமல், மனமாற ஏற்றுக்கொள்ளாமல் தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வைத்த நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த சமுதாயம் திருமறை குர்ஆனை விட்டு நீண்ட தூரம் போய்விட்டார்கள். திருமறை குர்ஆனிற்கும் இந்த உம்மத்திற்கும் தனி மனித முஸ்லிமுக்கு மத்தியில நீண்ட இடைவெளி விழுந்துருச்சு. படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், தப்பல்ல, கொடுக்கட்டும். குர்ஆனிற்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தோம்? குர்ஆனிற்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தோம்? அட விதவிதமா நான் சட்டை எடுக்கிறேன்னா இல்லையா? இந்த பெருநாளைக்கு ஒரு சட்டை, அடுத்த பெருநாளைக்கு ஒரு சட்டை, கல்யாண வீட்டுக்கு ஒரு சட்டை, வீட்டுல நல்ல காரியங்கள் நடந்தா ஒரு சட்டை, விதவிதமா எடுக்கிறேன்னா இல்லையா? திருமறை குர்ஆன்ல இருந்து எத்தனை சூறாக்களை நான் மனனம் செய்திருக்கிறோம். நாளைக்கு மறுமையில இதுதானே வந்து நிக்க போகுது. வேதங்களை நம்புறது. அதற்கு அடுத்தபடியாக இறை தூதர்கள். இறை தூதர்கள் என்பவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய செய்திகளை பரிபூர்ணமாக நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா? 40வது வயதில இறை தூதராக தேர்வு செய்யப்பட்டார்கள். 63வது வயதில இந்த உலகத்தை விட்டும் மரணமடைந்து அல்லாஹ்விடத்திலே போய்விட்டார்கள். இந்த 23 ஆண்டு காலத்துல அல்லாஹ்வுடைய ரசூலை நாம எப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்? நபிகள் நாயகத்தை எப்படி புரிந்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய ரசூலை நாம எப்படி புரிந்திருக்கிறோம்? இந்த நம்பிக்கையில பாஸ் ஆகணும். அதற்கு அடுத்தபடியாக வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை நம்ப வேண்டும். வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் அல்லாஹ் அவன் தல நசீபுல எழுதியிருக்கிறான், அது நடக்கிறது என்பதாக அலா கதிரை நம்ப வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக மறைவான விஷயங்களை நம்ப வேண்டும். மறைவான விஷயங்களை நம்ப வேண்டும். மறைவான விஷயங்களை நம்பாமல் நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் எவ்வளவு செய்தாலும் சரி ஏற்றுக்கிடவே மாட்டான். அல்லாஹ் ஏற்றுக்கிடவே மாட்டான். மறைவான விஷயங்கள்ல முதல் படித்தரத்துல இருக்கிறது என்னதுமா? மறைவான விஷயங்களை நம்ப வேண்டும். மறைவான விஷயங்கள முதல் படித்தரத்தில் இருக்கிறது என்னது? மரணம் அடைந்ததற்கு பிறகு மன்னரை வாழ்க்கையில கபருக்குள்ளால புதைத்து மணலை போட்டு மூடியதற்கு எல்லோரும் போனதற்கு பிறகு 2 வானவர்கள், முன்கரும் நக்கீரும் என்கிற 2 வானவர்கள் உள்ளே வந்து அந்த மையத்தை உட்கார வைத்து மையத்திடத்திலே கேள்வி கேட்பார்கள். நாம பதில் சொல்ல இருக்கிறோம். நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா? இந்த நம்பிக்கையில முழுமையாக நாம இருக்கிறோமா? எந்த நம்பிக்கையில? 6 அடி குழிங்க, 6 அடி குழி, இருட்டு கசமாட்டு இருக்கும், எந்திரிச்சு கூட வர முடியாது. நாம கபூர்ல புதைக்கிறோம். வெளிநாடுகளுக்கு நீங்க போனீங்கன்னா கபூர்ல புதைக்க மாட்டாங்க, லகதுல புதைப்பாங்க. லகுதுன்னா என்னது? பிள்ளக்குழி. பிள்ளக்குழி, அந்த பிள்ளக்குழியில ஜனாசாவை புதைப்பாங்க. அந்த பிள்ளக்குழியில ஒரு மையத்தை உட்கார வைக்கணும், எவ்வளவு பெரிய விஷயம். பிள்ளக்குழினா என்னதுமா? நாம குழியை தோண்டி புதைக்கிறோம், அது கபரு. பிள்ளை குழினா என்னது? கபருக்குள்ளால ஒரு சுவத்துக்குள்ளால சின்னதா ஒரு குழியை தோண்டி இந்த ஸ்ட்ரெச்சரை எப்படி உள்ள தள்ளுறோமோ அதே மாதிரி ஜனாசாவை அதுக்குள்ளால தள்ளி வச்சுட்டு கபருக்குள்ள மணலை போட்டு மூடிட்டு போயிடுவாங்க. பிள்ளக்குழியில் அந்த ஜனாசா உட்கார வைக்கப்படும். பிள்ளக்குழியில் அந்த ஜனாசா உட்கார வைக்கப்படும். அதுல 2 வானவர்கள் உட்கார்ந்து இருப்பார்கள், முன்கடைக்கிற வானவர்கள். மையத்தை உட்கார வைத்து அந்த மையத்திடத்திலே பேசுவார்கள். நம்பி இருக்கிறோமா? முழுமையாக அந்த வாழ்க்கையை நம்பி இருக்கிறோமா? திரும்ப சூறு ஊதப்பட்ட உடனே அப்படியே எழுப்பப்படுவார்கள். மறைவான விஷயம் நம்பி இருக்கிறோமா? புதைக்கப்பட்ட ஜனாசாவுக்கு இந்த நிலைமை, எரிக்கப்பட்ட ஜனாசாவை தகன மேடையில என்ன நடக்கும்? அங்கேயும் மாணவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா? லாஜிக்க பயன்படுத்தலாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம் இருக்கக்கூடாது. பரிபூர்ணமாக நம்ப வேண்டும். சூர் ஊதப்பட்ட உடனே திரும்ப மேலே வருகிறோம். மேலே வந்தோம்னா சிராத்தை நம்ப வேண்டும், மீசானை நம்ப வேண்டும், கௌசரை நம்ப வேண்டும், சுவனத்தை நம்ப வேண்டும், நரகத்தை நம்ப வேண்டும், ஹிசாபை நம்ப வேண்டும். இதுல எதையுமே நம்பிக்கை கொள்ளாம என் சொத்தையே எடுத்து சக்காத்தா கொடுத்தாலும் மன்சூரா, பரப்பப்பட்ட தூசிகளாக நாம் ஆக்கி விடுவோம். அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம். அந்த மாதத்துல நிறைய நல்ல அமல்களை நாம செய்வோம். இந்த 4 அடிப்படையில முதல் அடிப்படையை கொஞ்சமா நாம தெரிந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் 4 அடிப்படைகளை கட்டாயமாட்டு நாம் உள்வாங்கிட்டு நல்ல அமல்களை செய்யணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக.